இமானுவல் கிட்ட இருந்து அதித்தியை காப்பாத்த ஹீரோயின் ரொம்ப நேரமா பேக்கரியில போய் வெயிட் பண்றாங்க. அப்பதான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க, இவங்களுக்கு வேற ஒரு பேக்கரி இருக்கு. அந்த அட்ரஸ் கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கும் போறாங்க. இமானுவல் வீட்டு செவத்துல இந்த ரத்த கரையை லேப் டெஸ்ட் கொடுத்திருப்பாங்க. அந்த லேப் டெஸ்ட்ல ஆசிடும் ஹியூமனோட ஸ்கின் இருக்கு, நீ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை மாட்ட போற, முதல்ல போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் போலீஸுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அவங்களும் ஸ்பாட்டுக்கு வரேன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. பேக்கரி உள்ள போய் பாக்குறாங்க, அதித்தி பொண்ணு கொல்றதுக்காக இவனுக்கு பிளான் பண்ணிருக்கானுங்க. ஹீரோயினி வெளியே போயிட்டு கல்லத்து கண்ணாடி உடைக்கிறாங்க. இவனு வெளியே வேகமா வந்துட்டு ஹீரோயினோட கண்ணாடி உடைக்க ஆரம்பிச்சிட்டான். காரை வேகமா எடுத்துட்டு போயிட்டு பேக்கரியில முட்டி சவுத்த உடைக்கிறாங்க. இவங்க இடிச்சடியில இந்த ரெண்டு பேருக்குமே அடிபட்டு உள்ள இந்த அதித்தியும் காப்பாத்துறாங்க. அந்த நேரத்துல தான் இமானுவல் அம்மா கால் பண்றாங்க. பிரச்சனை ஒண்ணு இல்லையான்னு சொல்லி கேக்குறாங்க. பிரச்சனை இதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி போனை கட் பண்றாங்க. ஒரு கட்டையத்தை தலைமையிலேயே ஒண்ணு வைக்கிறாங்க. அப்படியே பிளாஷ்பேக் சீனை காட்டுறாங்க. டயனா வானவில் ஆனதுனால தன்னோட குடும்ப கௌரவம் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டயனாவை கொல்றதுக்காக அவங்க அம்மா தான் பிளானே கொடுத்திருக்காங்க. அவங்க அம்மாக்கு அல்சைமர் நோய் இருக்கிற மாதிரி ஆக்டிங் போட்டு சுத்தி இருக்கிற வீடுகள் எல்லாம் நம்ப வைக்கிறாங்க. எனக்கு உடம்பு சரியில்லாம என்ன பாக்கிறதுக்காக வாமான்னு சொல்லி டயனாக்கு வீடியோ சென்ட் பண்ணி டயனாவை வீட்டுக்கு வர வச்சு அவங்களை காலி பண்றாங்க. சுத்தி இருக்கிற வீடுகளை பொறுத்த வரைக்கும் டயனா அன்னைக்கு நியூசிலாந்து கிளம்பிட்டாங்க. ஆனா அன்னைக்கு நைட் அவங்களை வர வச்சு அவங்களை கொண்டு இருக்காங்க. அவங்க பொண்ணை கொன்ன விஷயத்தை ஹீரோயினி பக்கத்து வீட்டுல இருந்து கண்டுபிடிச்சு போலீஸ் கிட்ட போட்டு கொடுக்குறாங்க. அவங்க ஃபேமிலியவே போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க.